வணக்கம். தமிழகத்தினுடைய முதல்வரா விஜய் நாளைக்கு பதவியேற்க போறார் அப்படின்ற செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த நேரத்துல திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள், காங்கிரஸ் கட்சி அஃபிஷியலா எங்களுடைய ஆதரவை வந்துட்டு நாங்க டிவிகேக்கு குடுக்குறோம். வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், லோக்சபா தேர்தல் எல்லாத்துலயுமே நாங்க டிவிகேவினுடைய கூட்டணியிலே பயணிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 10 வருஷத்திற்கு மேல இருந்த இந்த திமுக, காங்கிரஸ் உறவு அப்படின்றது முறிந்து போயிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு பக்கத்துல கம்யூனிஸ்டுகள் அண்ட் விசிகே 2 பேருமே நாங்க ஆலோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நேத்துல இருந்தே வந்துட்டு எங்ககிட்ட அஃபிஷியலா தாவேக்கு ஆதரவை கேட்கல. ஆனாலும் நாங்க கேட்டா யோசிச்சு சொல்லுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிலை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லங்க, நாங்க திமுக கூட தான் பயணிக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கான பதில சொல்லல. நாங்க யோசிக்கிறோம்ன்ற மாதிரி சொன்னாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் கூட வந்துட்டு நான் வந்து விஜய் எந்த இடத்துலயுமே தாக்கி பேசல அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. பாலிமர் மாதிரியான நியூஸ்லாம் வந்துட்டு விஜய்க்கு போடுற ஓட்டு பாஜகவுக்கு போடுற ஓட்டு மாதிரி தான், அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆளு தான் அப்படின்ற மாதிரி பிரச்சாரத்துல திருமாவளவன் சொல்லி இந்த வீடியோக்களெல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணும் பொழுது விஜயை மிக கடுமையை அட்டாக் பண்ணி பேசியிருந்தாரு. இன்னைக்கு விஜய் இவ்வளவு சீட் வாங்கியிருக்கிறாரு, அவருக்கு மெஜாரிட்டி தேவை அப்படின்ற பொழுது நாங்க வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான நகர்வுகள் அப்படின்றது முதுகுல குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினுடைய சரவணன் ஓப்பனாவே வந்துட்டு பிரஸ்ல எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ திமுகவினுடைய முதுகுல கூட்டணி கட்சிகள் குத்திட்டாங்களா அப்படின்னு கேட்டோம்னா எஸ், ஆமா குத்திட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ நான் எதிர்பார்த்தேன் திமுக ஜெயிக்காம அதிமுக ஜெயிச்சு தாவேக ஓரளவு டீசென்டான சீட் வாங்கியிருந்தா கூட இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே அடுத்த எலெக்ஷன்ல இங்கிருந்து மொத்தமா கலந்து போய் அந்த பக்கம் போயிடுவாரு, விஜய் பக்கம் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். ஆனா 2 நாள்ல போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இவர்கள் எல்லாமே வந்துட்டு எவ்வளவு சந்தர்ப்பவாதிகள் அப்படின்றத தொடர்ந்து நிரூபிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ திருமாவளவன் மாதிரியான ஆட்கள், கம்யூனிஸ்டுகள், நாங்க வந்து கொள்கைக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு நாங்க பிஜேபி எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு காங்கிரஸ்லாம் சொல்றாங்க ரீசன் வந்துட்டு மதசார்பற்ற கூட்டணி, அதற்கு தலைமையா விஜய் இருப்பார், அதனால நாங்க போறோம், மதவாதிகளை அடித்து நொறுக்கிறதுக்காக நாங்க போறோம் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் எப்பொழுதுமே கையில எடுக்கக்கூடிய ஆயுதம் இது ஒண்ணுதான், மதசார்பற்ற இதை உடைத்து நொறுக்கக்கூடிய வேலையை பாஜக பல காலமா தவறிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை உடைத்து நொறுக்குனாதான் வந்துட்டு இவர்கள் நேர்மையான அரசியலை பண்ணுவாங்க, இல்ல காணாம போவாங்க. ஸோ இந்த மாதிரியான சந்தர்ப்பவாதிகள் இவ்வளோ நாளா ஆட்சியில பங்கு திமுக தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே தவிர, மற்றபடி இந்த கட்சிகளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே திமுக சிறப்பாவே செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். அவங்க பல துறைகளினுடைய தலைவர் பதவி, இந்த மாதிரி பல விஷயங்களையும் அனுபவிக்கிறதுக்கு, அது கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, மற்ற கட்சியை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, எல்லா விதமான வாய்ப்பையும் திமுக அவர்களுக்கு கொடுக்கதான் செஞ்சது. ஒண்ணுமே இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆட்சி அதிகாரத்துல பங்கு அது ஒண்ணுதான் தரமாட்டேன்னு சொன்னாங்களே தவிர மீதி எல்லாத்தையுமே அவர்கள் கொடுக்கத்தான் செஞ்சாங்க, இவ்வளவு நாளா அனுபவிக்கத்தான் செஞ்சாங்க. ஸோ மக்கள் பிரச்சனையை கூட இவ்வளவு நாளா பேசாம இருந்தது அவர்களினுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான். ஸோ இன்னைக்கு அந்த வளர்ச்சி திமுக கிட்ட இல்லை அப்படின்றதுனால நேர தாவேகா பக்கம் போய் ஒட்டிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன கட்சிகள் தேவைதானா அப்படின்றத மக்கள் பரிசீலனை பண்ணிக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான கட்சிகள் நாங்க இந்த சமூகத்துக்காக பேசுறோம், அவர்களுக்காக பேசுறோம், இவர்களுக்காக பேசுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா செய்யறது என்ன அப்படின்றது நம்ம கண்கூட பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. நேத்திக்கு வரைக்கும் திமுக கூட இருந்தோம்னா நமக்கு லாபம் நினைச்சிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அது இல்லை அப்படின்ன உடனே நேரடியா தாவேகா பக்கம் போயிட்டாங்க. இதுதான் இவர்களினுடைய அரசியல். ஸோ நாங்க மக்கள் பிரச்சனைக்கு நின்னோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இவ்வளவு நாளா திமுக அரசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசவே இல்லை. நாளைக்கு தாவேகா பக்கம் போயிட்டாங்கன்னா அந்த பிரச்சனையை பத்தியும் பேச மாட்டாங்க. ஸோ அங்க நமக்கு என்ன லாபம் அப்படின்றதான் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான குட்டி குட்டி அரசியல் கட்சிகள் அவர்கள் தேவைதான் அப்படின்றத மக்கள் தான் முடிவெடுக்கணும். இந்த மாதிரியான கூட்டணி கட்சிகள் போறதுனால திமுகவுக்கு லாஸா அப்படின்னு கேட்டோம்னா எஸ், ஒரு சின்ன லாஸ் இருக்கதான் செய்யும். இவங்களை நம்பி அவங்க கட்சி நடத்தல. ஸோ இவங்க போனாலும், இவங்க இருந்தாலும், இவங்க இல்லாட்டியும் திமுக ஒரு அரசியல் கட்சியா ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியா செயல்படுவாங்க. ஸோ அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒன் மோர் டைம் வந்துட்டு முதுகுல குத்திட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம கவனிக்க முடிகிறது. உண்மையாகவே கூட்டணி கட்சிகள் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து 2 நாள்ல இப்படி கழட்டி விட்டுட்டு போறது அப்படின்றது முதுகுல குத்துறதா. அந்த வேலையை கூட்டணி கட்சியான காங்கிரஸ் செஞ்சுட்டாங்க. விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்றத மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த கூட்டணி கட்சிகளுக்கு மக்கள் வரக்கூடிய தேர்தல் என்ன மாதிரியான பதில்களை கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.